பஹ்ரைன் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல். ஈரானின் தெற்கு பகுதியை அமெரிக்கா தாக்கிய நிலையில் குவைத், பஹ்ரைன், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ராணுவ கட்டளை மையங்கள், கடல்சார் அமைப்புகள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. மேலும் தெற்கு ஈரானில் உள்ள சிராஸ், தெற்கு கடற்கரையில் உள்ள கொனார் பகுதிகளிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஊடகங்கள் தெரிவித்தன. சமீபத்திய சுற்று தாக்குதல்களை முறித்துவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் குவைத், பஹ்ரைன், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அணுமின் நிலையத்தின் கட்டுமான தளத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான அமேசானுக்கு சொந்தமான உள்கட்டமைப்பை தாக்கியதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் ஷேக் ஈசா விமான நிலையத்தில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் தங்குமிடங்களையும் ஈரான் படைகள் குறிவித்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் பஹ்ரைன் அல்லது அமேசான் தரப்பிலிருந்து உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள 3 அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அது கூறியுள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் 5 ஆளில்லா விமானங்களை தங்கள் படைகள் இடைமறித்து அளித்ததாக ஜோர்டான் கூறியுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தியில் இருந்த ஒரு எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அதன் பணியாளர்கள் கப்பலை விட்டு உயிர் காக்கும் படகுகளில் ஏறி சென்றுள்ளனர். மேலும் ஹர்முஸ் ஜலசந்தியில் தெற்கு பாதை வழியாக செல்ல முயன்ற 2 எண்ணெய் கப்பல்கள் வெடி விபத்துக்கு உள்ளாகி தீப்பிடித்திருந்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஓமன் கடல் வழியாக சென்ற எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன் காரணமாக தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 8ஆம் தேதி அறிவித்தார். இதன் பிறகு ஈரான், அமெரிக்க இடையே தீவிர போர் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.